بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم إذ جاءتكم جنود فأرسلنا عليهم ريحا وجنودا لم تروها وكان الله بما تعملون بصيرا. إذ جاءوكم من فوقكم ومن أسفل منكم وإذ زاغت الأبصار وبلغت القلوب الحناجر وتظنون بالله الظنون. هنالك ابتلي المؤمنون وزلزلوا زلزالا شديدا. صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் 2-3 விடயங்களை பற்றி சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதுல ஒன்றுதான், இந்த நாட்டுக்கு யூதர்கள் வரப்போறாங்க, அதனுடைய இஸ்ரேலுடைய எம்பசி இங்க துறக்கப்பட போகுது. இதை பற்றியும் 2 வாரத்தை சொன்னா பேசினா நல்லமே என்று சொல்லி சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அதுல ஒரு விடயம் மிக தெளிவானது. இஸ்ரேல் என்று சொல்லி நாங்க அதை குறிப்பிடாம யூதர்கள் என்று சொல்லி குறிப்பிடுவது பொருத்தமானதாக இருக்கும். யூதர்கள் என்று சொல்லக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட 3 வகையான கூட்டங்களை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வேதம் கொடுக்கப்பட்ட 3 கூட்டம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம், ஜபூர் வேதம். இன்னும் ஒரு கூட்டம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல். இன்னும் ஒரு கூட்டம் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்ஜீல், பைபிள் என்று சொல்லுவோம். இந்த 3 வேதமும் குர்ஆனுடைய மிக தெளிவான கருத்து என்று சொன்னால், குர்ஆன் மிக தெளிவாக சொல்லக்கூடியது, இந்த 3ம் வானலோகத்திலிருந்து குர்ஆன் எப்படி இறக்கி வைக்கப்பட்டுச்சதோ இதே போல அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது, அல்லாஹ் கொடுத்தான். ஆனாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இயற்கையாகவே யதார்த்தமாகவே சில கடின போக்கு, சிலருடைய உள்ளத்தில் சாஃப்ட்னஸ், அதாவது இலகிய மனம், சிலருடைய உள்ளத்தில் பெருமை என்று சொல்லக்கூடியவைகள் அல்லாஹ் வைத்துத்தான் படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌம் இருக்கிறே, யூதர்கள், பனு இஸ்ராயீல், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில வந்தவங்க. அவர்கள் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில வந்தவங்க, நபிமார்களுடைய குழந்தைகள். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, நபிமார்களுடைய குழந்தைகள். நீங்க நபியினுடைய குழந்தையாக இருந்தாலும் அல்லாஹுடைய கபூலியத் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால், உங்களிடத்தில் இறையச்சம் இல்லை என்றிருந்தால் அது எந்த பிரயோஜனமும் கொடுக்க மாட்டார். இது குர்ஆனுடைய மிக தெளிவான ஒரு கூற்று. உங்களுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய சிறப்பாக இருக்கும். ஆனா எப்ப தெரியுமா? உங்களிடத்தில் தக்வாவும் இறையச்சமும் பயபக்தியும் அல்லாஹுடைய கொண்டுள்ள அல்லாஹ்வின் பக்கமாக உள்ள நெருக்கமும் இருக்கும் என்றாத்தான். இந்த குர்ஆன் இப்படி சொல்லுது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் யாரு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்களை போல பெண்கள் உலகத்தில் பிறக்க முடியாது. அவங்களுக்குள்ள உள்ள பிரிவிலேஜ், அவங்களுக்குள்ள ஸ்டேட் வந்துட்டு யாராலையும் அடைய முடியாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தவங்க, கணவன் மனைவியாக வாழ்ந்தவங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா நிசா அன்-நபி, ஏ நபியினுடைய மனைவிமார்களே, நபியினுடைய மனைவிமார்களே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்க ஏனைய சாதாரண பெண்களை போன்றவங்கள் அல்ல. உங்களுடைய ஸ்டேட் ரொம்ப வித்தியாசம், நீங்க மேலானவங்க.
உங்களோட ஸ்டேட் லேஸ் இல்ல. லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, சாதாரண பெண்களை போன்றவங்கள் அல்ல நீங்க, உங்களோட தரம் மேல. ஆனா ஒரு கண்டிஷன், இனி தகைத்துன்ன, உங்களோட வாழ்க்கையில தக்வா இருக்கணும். நீங்க நபியினுடைய மனைவி என்பது மாத்திரம் உங்களுக்கு பிரிவிலேஜ் இல்ல. நபியினுடைய மனைவி என்பது எப்ப தெரியுமா அது எதாகும்? அந்தஸ்தாக இருக்கும், ஸ்டேட்டாக இருக்கும். எப்ப வாழ்க்கையில் நினைக்கணும், பேசிக் தக்வா இருக்கணும். நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு கூட்டத்தை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுவர்க்கத்துக்கு அனுப்புறல, அப்கிரேட் பண்ணுவான். லோ கிளாஸ்ல இருந்து அப்கிரேட் மேலுக்கு அல்லாஹ் ஏத்திடுவான். வாப்பா நல்ல இபாதத் செஞ்சிருப்பாரு. உதாரணமாக நாளை கியாமத்துடைய நாளையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்துல தான் யார் இருக்க போறாங்க? அவங்களோட மனைவிமார் இருக்க போறாங்க. கணவன் இருக்கிற இடத்துல தான் யார் இருப்பாரு? மனைவி இருக்க போற. ஆனா நிச்சயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஈமானும் அவர்கள் செஞ்ச அமலும் அவருடைய மனைவியால செய்யலாம். ஏழுமா? இயலாது. அவர்களுக்கு இருந்த தக்வா, அவர்கள்ட்ட இருந்த பயம், அவர்கள்ட்ட இருந்த அல்லாஹ் பற்றி உள்ள அறிவு மனைவி தீக்கலாம். ஆனா நாளைக்கு மனைவிமார்கள் யாரோடு இருக்க போறாங்க? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தான் இருக்க போறாங்க. நான் முந்தநாத்தம் கூட சொன்னேன், ஒரு மனிதன் சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு, உள்ளுக்கு போறதுக்கு அல்ல, சுவர்க்கத்துக்குள்ள அப்கிரேட் பண்றதுக்கு, சுவர்க்கத்துக்குள்ள தரஜாக்கள் உயர்த்தப்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ரெண்டு வழியில என்ன செய்யலாம், எங்களுக்கு அந்தஸ்து கூடும். ஒன்று, சில மக்கள் இருக்கிறாங்க வாப்பவை கொண்டு அவங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும். யாரை கொண்டு? வாப்பவை கொண்டு. இன்னும் சிலாக்கள் இருக்கிறாங்க பிள்ளைகளை கொண்டு அவங்களுக்கு மேல போகலாம். சிலாக்களுக்கு வாப்பவை கொண்டு, சிலாக்களுக்கு யாரை கொண்டு? சுவர்க்கத்துக்குள்ள போறதல்ல, சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு அதுக்கு நீங்க என்ன வாங்கணும்? உங்கள்கிட்ட நீங்க அதை சம்பாரிச்சுக்கணும். அது வாப்பட கவுத்துல தொங்கி புள்ளையிட வாழை பிடிச்சு புகையலாது. உள்ளுக்கு வைத்துக்கோங்க. இது உள்ளுக்கு, சுவர்க்கத்துக்கு உள்ளுக்கு வைத்துக்கோங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸா ரப்புக்கும் அன் யுகஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் ويدخلكم جنات تجري من تحتها الأنهار يوم لا يحزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم. சுவர்க்கத்துக்கு போற வழி இருட்டாத்தான் நிற்கும். அதுக்கு உங்கள்கிட்ட டோச்சிக்கணும், உங்கள்கிட்ட டோச்சிக்கணும். முனாஃபிகீன்கள் சொல்லுவாங்க, உங்களோட வெளிச்சத்தில் நாங்களும் வாரோம், கொஞ்சம் என்ன செய்யுங்க, இடம் தாங்கோ சொல்லுவாங்க. மடக்கும் நபிமார்கள் சொல்லுவாங்க, பின்னுக்கு போயிட்டு வெளிச்சம் எடுத்து கொண்டுவாங்க. ரோட்ல எவ்வளவு லைட் போட்டு இருந்தாலும் உங்களோட கார்ல லைட் என்ன செய்யும், என்ன செய்யும்? பை லோ எழுதுவான். உங்களுக்கு சொல்ல ரோட்ல தானே வெளிச்சம் நீக்குது சொல்லுவாங்க. ரோட்ல தானே வெளிச்சம் நீக்குது, மாடும் விளங்குது, மனுஷனும் விளங்குது, வித்தியாசம். மறுநேரத்துக்கு லைட் உண்டு. ரோட்ல ஸ்ட்ரீட் ரோட் லைட் போட்டீங்க, அது பிரச்சனை இல்லை. உங்களோட வாகனத்தில் வெளிச்சம் நீக்கணும். அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, يوم لا يحزي الله النبي والذين آمنوا معه نورهم يسعى بين أيديهم. அவங்களுக்கு முன்னால் அவங்களோட ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அந்த ஒளியில தான் நடந்து போவாங்க சுவர்க்கத்துக்கு. சொல்லுவாங்க, நாங்களும் உங்களோட இருந்தோம், எங்களுக்கும் கொஞ்சம் எங்களே கூட்டிக் கொண்டு போங்க. இல்ல, அது இல்ல. நீங்க சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு உங்கள்கிட்ட சொந்த அமளிக்கணும். உள்ளுக்கு வைத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஃபுட்போட்ல சரி, தொத்தி கொண்டாலும் சரி, உள்ளுக்கு என்றா வைக்கோங்க. அதுக்கு பிறகு மேல போறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்றோ வாப்பவை கொண்டு போயிடும். வாப்ப நல்ல அமல் செஞ்சிருக்கிறாரு, வாப்ப மாஷா அல்லாஹ் ஒரு சாலிஹான மனிதர், வாப்பட அந்தஸ்து நிச்சயம் நல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُمْ அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُمْ. அவங்களோட குடும்பத்தையும் நாங்க என்ன செய்வோம், அப்கிரேட் பண்ணிடுவோம், அப்கிரேட் பண்ணிடுவோம். நீங்க மேல இருக்கிறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல, இவங்க இல்லாம நாங்க என்ன செய்வோம்? குர்ஆன் ஆச்சரியமானது, அல்லாஹ் ஆச்சரியமானவன். நாளை கியாமத்துடைய நாளையில நரகத்தில் சில மக்கள் அவதிப்படுவாங்க. சில மக்கள் சொல்லுவாங்க,
எங்கப்ப இவரை காணும், இவரை காணும் எங்க? நரகவாதிகள் ஒத்தருக்கொத்தர் தேடிக்கொள்வாங்க. ஒத்தரை காணும் எங்கன்னு சொல்லி அவர் போய் தரங்கிக்கு சுவர்க்கத்துக்கு. இந்த நரகத்திலிருந்து மிஸ் தான் எங்க போகணும்? சுவர்க்கத்தானே போகணும். சுவர்க்கத்துக்கு போய்த்தான். சுவர்க்கத்துக்கு போய்த்தோன்னே இவங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட், இவர் எப்படி போனாரு? இவருக்கு போறதுக்கு என்ன இவருக்கு இருந்துச்சு? ஈமான் இருந்திருக்கும், நன்மை செஞ்சில்ல. இப்ப சொல்லப்படும் இவர் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவருடைய ஒரு கூட்டாளி, வாப்பாம் அல்ல, பெரிய ஒரு ஆலிமும் அல்ல, ஒரு பெரிய ஒரு வலியும் அல்ல, இவருடைய கூட்டாளி. இவரே அல்லாஹ்ட்ட சொல்லுவார், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தில் மீக்குது, ஆனாலும் என் கூட்டாளி இல்லாம எனக்கு என்ன இல்ல, என்ன கொஞ்சம் கஷ்டமாய்க்குது. என் கூட்டாளி இல்லாம கொஞ்சம் கஷ்டமாய்க்குது. எனவே என் கூட்டாளியே எடுத்து தந்துடே. அல்லாஹ் இந்த நண்பர், இந்த கூட்டாளி சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்வார். யாருக்காக வேண்டி? நரகத்தில் உள்ள அந்த கூட்டாளிக்காக வேண்டி, அந்த கூட்டாளிக்காக வேண்டி. இதுக்குத்தான் நாங்க சொல்றோம், நல்லவர்களோட சகவாசம் வச்சுக்கோங்க. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், ஓண்ட கூட்டாளிக்கு சுவர்க்கம் இன்பம் இல்ல, நீ இல்லாம நீ போய்த்து சேரு. இதை சொல்லப்படும் நரகவாதிகளுக்கு, இவர் இப்படித்தான் போனார் என்று சொல்லி. அப்ப நரகவாதிகள் சொல்லுவாங்களாம், வலா சதீகின் மின் ஹமீம், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்திருக்க கூடாதா? எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நண்பர் இருந்திருக்க கூடாதா? நாங்களும் அவருடைய ஷஃபாத்துல பைத்திப்போமே, நாங்களும் அவருடைய ஷஃபாத்தில் எங்களையும் அவர் கூட்டி பைத்திப்பாரே. இது நபி அல்ல, மலக்கல்ல, சாதாரண ஒரு மனிதர், ஈமான்தாரி, சுவர்க்கத்துடைய அமலாக அமல் செய்த ஒரு மனிதர். அவருடைய விஷயத்தில் இப்படி வந்திருக்குது. அல்லாஹ் சில கட்டங்கள்ல அல்லாஹ் எப்படி செய்வான் என்று சொன்னா, அல்லாஹ் மேலேத்துவான், இறக்க முடியும். இன்னும் கொஞ்சம் பேர் சுவர்க்கம் போவாங்க. யாரை கொண்டு? சுவர்க்கத்துக்கு போறது சொந்தம் அல்ல, சுவர்க்கத்தில் அப்கிரேட் கிடைச்சும் புள்ளைய கொண்டு. யாரை கொண்டு? புள்ளைய கொண்டு. மகனுக்கு சொல்லப்படும், ஓது, தஜ்வீத் முறப்பிரகாரம் ஓது, உலகத்தில் ஓதினது போல ஓது. எங்க போய்த்து கடைசியா நிப்பாற்றாயோ அங்கத்தான் உண்ட தங்குமிடம். அங்கக்கு வாப்பா வந்து சேர்ந்துடுவாரு, அங்கக்கு உம்மா வந்து சேர்ந்துடுவாங்க. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, சுவர்க்கத்துக்குள்ள போறதுக்கு, நாங்க மேல போறதுக்கு இன்னும் மொத்த அமல்ல போக இயலும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள வாரத்துக்கு என்ன வேணும்? ஈமான், சாலிஹான அமல். அதுல வித்தியாசம் காட்டேறாது. அதுல பைத்து குடும்பம். அப்ப யூதர்கள் என்று சொல்லக்கூடியவங்க இவங்க இருக்கிறாங்களே, ஜூயிஷ் என்று சொல்லக்கூடியவங்க, மிக தெளிவான ஒரு விஷயம் தான், இவங்களுடைய நசபு நபிமார்களுடைய பரம்பரையில வந்தவங்க. ஆனாலும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கல, அல்லாஹுடைய சாபத்துக்குள்ள மக்களாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு நபிமா அல்லாஹுடைய சாபம் கிடைக்கிறதுக்கு பல காரணம். இத பத்தி குர்ஆன் பேசி இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை சபித்தான், ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாபம் உண்டானது என்று சொல்லக்கூடிய விடயங்களை குர்ஆன் பேசி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல அதை பத்தி நாங்க பேசுவோம். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த யூதர்களை சபித்தான்? நபிமார்களை கொலை செய்தாங்க, உண்மையை மறைத்தாங்க, உண்மையை மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு நல்லக தெரியும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான நபி. யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். தந்த சொந்த மகனை அடையாளம் கண்டுகொள்றது போல நபியை கண்ட அடையாளம் கண்டுகொள்வாங்க. ஆனாலும் இவருக்கு நாங்க வழிபடணுமே என்றதுக்காக வேண்டி உண்மையை மறைச்சாங்க, பொய்ப்பிச்சாங்க. இந்த நோய் மனிதன் தேமிக்குது, இந்த நோய் மனிதன் தேமிக்குது, எங்கள்கிட்ட மீக்குது. யார்கிட்ட? இஸ்லாத்துக்குள்ள இருக்குது. இன்னும் ஒரு ஜமாத்திட்ட உள்ள நலவு நல்லக தென்படுது. அந்த ஜமாத்தை நாங்க நலவ பேசல. ஏன் காரணம்? எங்களை பேச வெக்கம், அதுக்கு கூட உள்ள இடம் கொடுக்குது இல்ல. ஒரு ஜமாத்துடைய நலவ கூட நலவாக பேசங்களுக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரே சொல்றது, இந்த ஜமாத்துகளுக்கு மத்தியில, இயக்கங்களுக்கு மத்தியில நல்ல புரிந்துணர்வு வரணும்டா என்ன நடக்கிறது தெரியுமா?
ஒரு ஜமாத்துடைய சபையில இன்னும் ஒரு ஜமாத்தை பத்தி பேசணும். தௌஹீதுடைய சபையில தப்லீக பத்தி பேசணும். தப்லீகுடைய சபையில எதை பத்தி பேசணும்? தரீகா பத்தி பேசணும். இன்னைக்கு எங்களுக்கு எது ஒரு மூட்டை அரிசி கொண்டா அதுல 10 மணி 25 மணி கருப்பரிசிக்கும். எது தென்படும்? எது தென்படும்? அந்த கருப்பத்தான் புத்திப்படும். கண்ணுக்கு கருப்பத்தான் பார்க்கிறது. இவ்வளவு பெரிய மூட்டை அரிசி, இது எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது. எத்தனை பேருக்கு சோறாக்கேலும், எத்தனை கஞ்சி காய்ச்சலும், எவ்வளவு பாச்சோராக்கேலும். இதை பார்க்கறது என்ன பார்க்கிறது? என்ன பார்க்கிறது? கருப்பத்தான் பார்க்கிறது. கருப்பை பார்த்து கொண்டே காலங்கள் இது நலவை பார்க்கிறதே இல்லை. இது மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜமாத்திலையும் ஒவ்வொரு அமைப்பிலையும் எத்தனையோ வகையான நலவுகள் இருக்குது. 95 விதமான நலவு, 100 வீதம் 99 விதமான நலவு இருக்குது. இந்த 99 நலவையும் நாங்க பார்க்கறதும் இல்ல. எங்கட கண்ணுக்கு ஷைத்தான் திரைய போட்டுறான். எது விளங்குது? அந்த 1%, 1 வீதம், 2 வீதம், 3 வீதம் உள்ள குறை விளங்குது. அதுக்குத்தான் எழுத்து, அதுக்குத்தான் இமெயில்ஸ், அதுக்குத்தான் கமெண்ட்ஸ், அதுக்குத்தான் கிரிட்டிசைசம், அதுக்குத்தான் என்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறதுக்கு. எதுக்கு? அதை பத்த நான் இன்றைய காலையில எஸ்எல்பிசி நிகழ்ச்சி போறதுக்கு முன்னால் ஆயத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அப்ப ஒரு ஆள் ஒரு ஸ்காலர் எழுதுறாரு, சொல்றாரு, நாங்க எல்லாரும் அடிச்சுக்கொள்றது தெரியுமா, முகத்தை மூடணுமா துறக்கணுமா? இதுக்கு ஹதீஸ் எப்படி இருக்குது? துறக்கிறதுக்கு ஹதீஸுக்குதா, மூடுறது ஹதீஸுக்குதா? இதை வச்சு நாங்க எல்லாருமே அடிச்சுக்கொள்றோம். சரி, இதுல நீங்க நியாயப்படுத்துறீங்க துறக்கேலும் என்று சொல்லி அவர் சொல்ற, நான் தான் நியாயப்படுத்தல, துறக்கேலும் என்று துறக்கேலாது என்ற வாதத்தில் அறிவிக்காரு. அவர் சொல்றாருப்பா, மூடினவளை பைத்து நீ துறக்க சொல்றாய். உலகத்தில் முஸ்லீம்கள்ல முஸ்லீம்களுடைய ஜனத்தொகையில மூடின பெண்கள் எத்தனை வீதம் விற்பாங்க? முகத்தை மூடின பெண்கள் எத்தனை வீதம் விற்பாங்க? பேசுங்களே பாப்போம். அபாயா இருக்குது, எத்தனையோ வகையான அபாயா. இந்த சபையில துறைக்க சொல்லுவாரு, பெண்களுடைய அபாயா 3 ஜாதியாம். என்ன அபாயா? என்ன அபாயா? 3 ஜாதி அபாயா. எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஜாதி அபாயம் என்னன்னு சொன்னா சோம்பேறித்தது கொடுக்குற அபாயம். உள்ளு கொண்டு எதை மாற்ற தேவையில்லையே. கல்யாணம் விட்டு போறாலும், மருந்து வாங்க போறாலும், பேக்கரி போறாலும், பேரஸ் வீட்டு போறாலும் அபாயா கொடுத்தா எல்லாம் சரி. உள்ளுக்கு என்ன ஒருத்தரும் தெரியா. அப்ப டாக்டர் மார் சொல்ற துறக்கையில நாத்தம் என்று சொல்லி ஹக்காவ உண்மையா சொல்றேன், விளையாட்டு சொல்லல, சீரியஸா சொல்றேன். டாக்டர் போயிட்டு உடம்ப காட்டில நாத்தம், அது வெள்ளப்பூடு, வெங்காயம், பச்சை கொச்சுக்கு எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்கும்? இது ஒரு சோம்பேறித்தனத்துக்காக வேண்டி இது கொடுக்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது கஞ்சத்தனத்துக்கு. கஞ்சத்தனம் என்ன? அது ஒரு வகையான அமைப்பு. மூணாவது இல்ல இன்னும் ஒன்று இருக்குது, இது சோம்பேறித்தனம். அதுல அயம் பண்ணேலா, உடுப்பு மாத்தேலா, இது அது இது. இன்னும் ஒன்று இருக்குது அழக வெளிப்படுத்துறதுக்கு. என்ன செய்யறது? அழகு மாஸ்டர். அது இது உள்ளுக்குள்ள வீட்டுள்ள அபாயா ஒரு கடையா போடிடும். வீட்டுள்ள அபாயம் என்ன செய்யலாம்? இப்ப ஃபேஷன் என்ன தெரியுமா? முந்தைய ஒரு காலத்துல உம்ராவுக்கு போயிட்டு வரக்குள்ள தஸ்பீமணி கொண்டு வரும், மிஸ்வா கொண்டு வரும், வேற என்ன வரும்? தஸ்பீஹ் வரும், அத்தர் வரும். இப்ப என்ன வரும்? இப்ப என்ன வரும்? அபாயா வரும், ஜுப்பா வரும். அதுவும் கலாச்சாரத்தில் ஏற்பட்ட மாற்றம். ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்குள்ள எத்தனை ஜுப்பா சைஸ் என்ன, உம்ரா என்ன, அபாயா சைஸ் என்ன. இப்ப தொப்பியும் இல்ல, தலப்பாவும் இல்ல. உண்மையிலே தலப்பா இல்ல. இப்ப சவுதியிலும் இல்ல. அங்க நைக்கி இருக்குது, அடிடாஸ் இருக்குது, மாஷால் எல்லாம் நீக்குது. ஆனா அமெரிக்காக்கு எதிராக என்ன செய்யறது? இஸ்ரேலுக்கு எதிராக நாங்க எம்பசி திறக்க கூடாண்டு தூக்குறது. ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற உடுத்திர ஷர்ட் பார்த்தா நைக், மாஷால் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அடிடாஸ் சும்மா என்ன? இந்த பிராண்ட் யார்ட பிராண்ட்? இது இந்த பிராண்ட் யார்ட பிராண்ட்? சொல்லுங்க பாப்போம்.
மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஃப்ரீடத்துக்காக வேண்டி ஃபைட் பண்றோம். அவன் உடுப்படுத்திக் கொண்டு, அவன் ஷூவை போட்டுக்கொண்டு செல்றதுக்கும் வெக்கம், சொல்லாமலும் ஏலா. காபத்துல்லாவுடைய மாஹோல்ல கூட நைக்கும் இருக்குது, அடிடாஸும் இருக்குது, வேற என்ன ஹாலிவுடும் இருக்குது, எல்லா பிராண்டும் இருக்குது. எல்லா காபத்துல்லாவை சுத்தி உள்ள எல்லா ஹோட்டல்லையும் பெரிய பெரிய டிஷ் இருக்குது. என்ன இருக்குது? எல்லா சேனலும் வேலை செய்யுது. எல்லா சேனலும், எல்லா நியூஸ் சேனலும் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையான சேட்டலைட் சேனலும் உங்களுக்கு அங்க ஃப்ரீ, பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க இருக்கிறது ஹோலி லேண்ட், நீங்க இருக்கிறது காபத்துல்லா, நீங்க இருக்கிறது நபியினுடைய பூமி, நாங்க இருக்கிறது சங்கையான இடம். ஆனா எம்பசி திறக்க கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பெரிய எல்லாம் நடக்குது. மாஷா அல்லாஹ், மத்ததெல்லாம் நீக்குது, மத்ததெல்லாம் நீக்குது. சில விஷயம் ஜோக் காமிக்கும், சில விஷயம் ஜோக் காமிக்கும். பேப்பர்ல போட்டு கதை உண்டு. யாரோ ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் சிலர் கையில் ஒரு ஐபோனை வச்சுக்கொண்டு அவர் சொல்றாரு, அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் எல்லாம் இல்லாமக்கணும், யூடியூப் இல்லாமக்கணும், பேஸ்புக் இல்லாமக்கணும், கையில என்ன கவர்ந்த அவர் செல்ற இதை பார்த்துக்கொண்டு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற பார்த்துக்கொண்டு கையில் உள்ள ஐபோன், அதுல ஐபோன்ல விளங்குது யூடியூப், அவரது ஐபோன்ல யூடியூப் இருக்குது, அவரது ஐபோன்ல என்ன இருக்குது, பேஸ்புக் இருக்குது. இதை பார்த்துக்கொண்டே சொல்றாரு அமெரிக்காவுடைய பிராண்ட் இதுல இல்லாமக்கணும். சரியா? இதனோட ஹாலாத். அதனால வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன்? அபாயா ரெண்டு ஒன்றா சோம்பேறித்தனத்துக்கு, இன்னும் ஒன்று எக்ஸ்பென்சிவ். அழகு முந்தி இப்படி கேடிக்கு இப்படி இருப்போம். அது தூர இருந்து பார்த்து அந்த போலீஸ்காரன் என்ன போட்டி, அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன போட்டிக்கும், அந்த லைட்டிங் என்ன சொல்றது, தூரத்தில் லைட்டுக்கு என்ன செய்வது, அது மாதிரி அபாயம் நீக்கு, இப்ப அபாயம் நீக்குது, தூர அடிச்சால விளங்கி வருதுன்னு சொல்லி இதெல்லாம் நீக்குது. பாப்பா சுப்ஹானல்லாஹ், நஸ்அலுல்லாஹ் தௌஃபீக். மூணாவது ஒன்று இருக்குது, அது அபாயாத்தானது, மார்க்கத்துக்காக வேண்டி போட்டது, ஷரியத்துக்காக வேண்டி போட்டது, என்ன மறைச்சுக்கொள்வோம் என்ற நோக்கத்தில் போட்டது. எந்த அபாயா உடுத்தாலும் இன்னமல் அமாலு பின்னியாத், நிய்யத்துக்கு கூலி கிடைக்கும், நிய்யத்துக்கு கூலி கிடைக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதனால எம்பசி வாரத்தை பத்தி முஸ்லிம் சமூகம் எல்லாம் அதை பத்தி அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. ஆனா இப்ப வரப்போறது எம்பசி தான். ஆனா பள்ளி ஏற்கனவே கட்டித்தாங்க, பள்ளி ஏற்கனவே கட்டித்தாங்க. அவங்களோட சினகா, என்ன சொல்ற சினகாலா, அவங்களுடைய சினகால் இங்க இருக்குது. எங்க இருக்குது? கட்டுமான வேலை நடந்து கொண்டு இருக்குது, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். மிச்சம் எங்கே மேல கொழும்பு 3 நிக்குது. எங்க இருக்குது? தம்புள்ளையில இல்ல, எங்க இருக்குது? கொழும்பு 3 தான் இருக்குது. கோல்பட்டி பள்ளி பக்கத்துல வருது. அதனால அது இது கிரவுண்ட் ஒர்க் நடந்து முடிஞ்சு நடந்து போகுது. அதனால எங்களால ஏண்டத்தை நாங்க செய்வோம். அல்லாஹ் அதுக்கு மேல உள்ளவன், அல்லாஹுடைய சக்தி அதுக்கு மேல உள்ளது. அல்லாஹ் நிச்சயமாக என்ன செய்வான், அதை பாதுகாப்பான். ஆனாலும் எங்களுடைய அதிருப்தியையும் எங்களுடைய வெறுப்பையும் வெளிப்படுத்துறோம். அல்லாஹிடத்தில் நாங்க ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்வையும் கேட்போம். அதை தவிர எங்களால வேற ஒன்று செய்யறதுக்கு இல்ல. அதுக்கு மேல உள்ளவங்க அரசியல் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், சமூகத்துடைய லீடர்ஸ், அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை யோசித்து பார்த்து அவங்க எடுப்பாங்க. எனவே சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு அதிருப்தியை தெரிவிக்கலும், அல்லாஹிடத்தில் கையேந்தேலும். ஏனென்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு சொந்தமான பள்ளி வாயில் இதை ஆக்கிரமித்தவர்கள். மூணாவது முஸ்லீம்களுடைய புனித பூமி. புனித பூமி என்று சொல்லும் பொழுது அது சும்மா ஒத்தரால் ஆக்கப்பட்ட புனித பூமி அல்ல, அல்லாஹ் ரசூலின் மூலமாக டிக்ளை பண்ணப்பட்ட இடம் புனித பூமி என்பதாக அந்த பூமியை ஆக்கிரமித்திருக்கிறாங்க. அந்த பூமியில ஒரு டெம்பிள், அதாவது அவங்களுக்கு சொந்தமான ஒரு டெம்பிளை கட்டணும் என்று சொல்லி அதுக்குரிய கிரவுண்ட் ஒர்க் செஞ்சு கொண்டு போறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு கேள்விப்படுவோம்,
அல்லாஹ் அதை கேள்விப்படாமல் இருக்க செய்வானாக. பைத்துல் முக்தஸ் உடைக்கப்பட்டு விட்டது என்பதா. எந்த அளவுக்குண்டா இந்த குதுஸ் என்ற விஷயம் இருக்குதே, இது சும்மா உள்ள விஷயம் அல்ல. குதுஸ பத்தி ஸ்டடி பண்றதுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்குது. இதை பத்தி குதுஸுக்கு தனி யூனிவர்சிட்டி இருக்குது. அங்க படிப்புன்றதே வேறொன்றும் இல்லை. இதை பத்தி குதுஸுடைய சிறப்புகள், இந்த குதுஸ் எங்களுக்குரியது தான், இந்த அக்ஸா எங்கட சொத்து. இந்த எந்த அளவுக்குண்டா பேராதன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபசர் டாக்டர் நசீர், இப்ப சயின்ஸ் ஃபேக்கல்டியில் இருந்தாரு, இப்ப நிக்கிறார் வந்துட்டு ஓமான்ல. அவருடைய ஒரு அழகான பிரசன்டேஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 3 அவர் அந்த யூனிவர்சிட்டியை பத்தி. அவர் சொல்றார் என்று சொன்னால், அவர்களுடைய திட்டத்தில் ஒன்று இருக்குது, காலப்போக்கில் இதை நாங்க உடைக்க மாட்டோம். எதை மஸ்ஜித் அக்ஸாவை நாங்க கையால் உடைக்க மாட்டோம், ஒரு ஆர்டிபிஷியல் எர்த்குவேக் கொண்டு உருவாக்குவோம். எப்படி? என்ன ஆர்டிபிஷியல் எர்த்குவேக்? நேச்சுரல் எர்த்குவேக் அல்ல, ஆர்டிபிஷியலி. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வெளியாக இருக்குது, சீக்ரெட் டாக்குமெண்ட். எப்படி உருவாக்கலும் அதுக்குரிய பேப்பர் கொடுத்துட்டாங்க. இதா நேச்சுரலாக என்னாச்சு? உடஞ்சிட்டது. இப்ப நாங்க கட்ட போறோம். இப்ப அவங்களே கட்ட விட மாட்டோம், நான் கட்டுவோம். இப்ப உடைச்சாத்தானே குழம்புவீங்க. சில கட்டங்கள்ல அல்லாஹ் சில சீக்கிரட்டை வெளியாக்கிடுவான். காலிபுன் அலா அம்ரி, இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ, இது ஒரு சைட். எனவே இந்த உம்மத்துக்கு ஆஃபியத்தை கேளுங்க. முஸ்லீம் உம்மாவுக்கு ஆஃபியத்தான வாழ்வு கிடைக்கணும். ஒரு பக்கம் சிரியாவில் ஆக்கள் மௌத்தாகிக் கொண்டே போறாங்க. இன்றைய காலையில சொன்னேன், நேற்று இந்த நாடு மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. என்ன டே? மதர்ஸ், உம்மக்கு ஃபெஸ்டிவல். அப்படின்னா என்ன? மதர்ஸ் டே. நானும் கண்ணால கண்டேன், என்ன லண்டன்ல இருந்து கேக் வருது, ஹாப்பி மதர் டே போட்டு. யாருக்கு? உம்மக்கு. மகன் லண்டன்ல என்ன அனுப்பிக்குது? கேக் அனுப்பிக்குது. அது ஒரு பூ ஒண்ணு வச்சு எடுத்துன்னு வார. அங்க காசை கட்டினா இங்க கேக்க கொடுக்குறாங்க வந்து. அது முஸ்லீம்கள்ட்ட இந்த கலாச்சாரம் மாறிக்கொண்டு போகுது. அப்படியே இந்த நாட்டில் கிழக்கிழங்கையில மட்டும், கிழக்கு மாகாணத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4500 விடோஸ் இருக்கிறாங்க. 4500 விடோஸ். யாராக இருந்தாலும், முஸ்லீம்களாக இருக்கலும் முஸ்லீமாக இருக்கலும், விடோஸ். விடோஸ் கூடினா ஜினா கூடும். என்ன கூடும்? விபச்சாரம் கூடும், சமூகம் சீரழியும். இன்றைக்கு உலகத்தில் ஆக கூடுதலான விடோஸ் இருக்கிற நாடு ஈராக். பெண்களுடைய ஜனத்தொகையில 9% விடோஸ், 9க்கும் 10க்கும் இடப்பட்டவங்க. 15 மில்லியன் 15 மில்லியன் பெண்கள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் 15 லட்சம் பெண்கள் என்ன செய்றாங்க? 1.5 லட்சம் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? விடோஸ் ஆயிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள். அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கோ, ஆரோக்கியமான வாழ்வை கேளுங்கோ, சுபீட்சமான வாழ்வை கேளுங்கோ. முழு உலகத்துக்கும் நாங்க ஒரு செய்தியை கொடுக்கணும், ஒரு விஷயத்தை விரும்புறோம். இந்த உலகத்துக்கு பீஸ் வரணும்டா இந்த உலகம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வரணும். ஆனா இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி வர வேண்டிய உலகம் டே பை டே எங்க போகுது? எங்க போகுது? கீழுக்கு போகுது. எந்த அளவுக்கு கீழுக்கு போகுதுண்டா, நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்திப்பீங்க பேப்பர்ல, ஃபேவல் இன்டர்கோர்ஸ் பாத்தீங்களா? கணவன் அல்லது மனைவி மௌத்தானத்துக்கு பிறகும் அவவோட என்ன செய்யலாம்? உறவு, குடும்ப உறவு வச்சுக்கொள்ள ஏலும். இதுக்கு ரைட்ஸ் கேட்கிறாங்க இன்னைக்கு. இது அமெரிக்கால அல்ல, இது ஒரு முஸ்லீம் நாட்டில். எதுக்கு கேட்கிறாங்க? என்ன கேட்கிறாங்க? கணவன் மனைவி, கணவன் அல்லது மனைவி மௌத்தாகிட்டார், மௌத்தாவி 6 அவர்களுக்கு ஒரு ஃபேவல் என்ன பிரியாவிடை உறவு இதுக்கு ரைட்ஸ் கேட்கிறாங்க பாராளுமன்றத்தில். இது எப்படி வர்ணிக்கிறது? இது முஸ்லீம் உம்மாவுடைய நிலைமை. இது முஸ்லீம் உம்மாவுடைய சிச்சுவேஷன். இதை ரைட்ஸாக எழுதி பேப்பர் ஒன்று செஞ்சிருக்கிறாங்க கொடுக்கிறதுக்கு.
இது உலக நியூஸ்ல உள்ள பெரிய செய்தி. இது முஸ்லீம்களுடைய ஹாலாத். நாங்க ஒன்றத்தான் பேசுறோம். எதை பேசுறோம்? எங்களுடைய ப்ராப்ளம் மட்டும். இந்த ப்ராப்ளம் ஏன் வருகிறது வாப்பா? இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் என்ன? யூனிட்டி இல்ல, ஒத்துமை இல்ல, மார்க்கத்தை விட்டுட்டோம், மாற்று வழியில தான் நாங்க பேசி வெற்றியை தேட போறோம். நான் சென்ற 4th week ஜும்மால கூட சொன்னேன், இங்க பள்ளியில வச்சு மிக தெளிவா ஒரு விஷயத்தை விளைவிக்கோங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டா 4 ஹலீஃபாக்களை பத்தி நாங்க ஒரு லெக்சர் ஒன்று செய்யும். 4 ஹலீஃபாக்கள் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆட்சி செஞ்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்க போறாங்க வந்து நீங்க சொன்னா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய சாவி எடுக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா போற நோக்கம் நீக்கல்ல. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 3 ஜமாத் அனுப்பினாங்க ரவுண்ட் அப் பண்றதுக்கு. மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரவுண்ட் அப் பண்ணினா 3 பேர் பக்கத்தாலேயும் 3 ஜமாத்தும் வருகிறது. ஒரு கூட்டத்துக்கு அமீராக இருக்கிறாங்க ஹாலித் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 3 பேர், இப்படி 3 பேருடைய தலைமைத்துவத்தில் 3 ஜமாத் அனுப்பினாங்க. இதை ரவுண்ட் அப் பண்ணி மஸ்ஜிதுல் அக்ஸாவை ரவுண்ட் அப் பண்றதுக்கு. அங்குள்ளவங்க சொல்லிட்டாங்க, கஷ்டப்படவானம், உங்களோட ஹலீஃபாவுக்கு வர சொல்லுங்க, நாங்க சாவியை கையில கொடுத்துடுவோம். யுத்தம் தேவையில்ல, நாங்க சாவியை கையில தந்துடுறோம். யுத்தம் வேணும். வரலாறு அப்படியே சொல்லுது. ஹிஜ்ரி 16 உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. இப்ப சுருக்கமா சொல்றேன். அவங்க ஏன் வர சொன்னாங்கன்னா அவங்களுடைய கிதாபில் அதிகம் எழுதப்பட்டிருக்குது. அவங்களுடைய கிதாபில் அதிகம் எழுதப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சாவி எடுப்பாரு, இதுதான் இவருக்குரிய அடையாளம். அவருடைய பேரும் கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்குது. அல்லாம இவரு கசீர் சொல்றாங்க அல் பிதாயா வன் நிஹாயாவுல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. உலகத்தினுடைய அரபு உலகத்துக்கும் ஜனாதிபதி, ஷாமுக்கும் ஜனாதிபதி, தலைவர், மிஸ்ர் ஆப்பிரிக்காவுடைய ஒரு பகுதிக்கு தலைவர். இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி போறாரு, தனியத்தான் போறாரு, தண்ட அடிமையோட, எந்த ஒன்றும் இல்ல. எவ்வளவு பீஸ்ண்டா அவருக்கு எனக்கு ஒரு ஆபத்து நடக்கும் என்றது யாரால நினைச்சு கூட பார்க்கலாம். காம், எந்த பிரச்சனையும் இல்ல, போனாரு, எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா போறாரு. ஒரு இடத்துல போனா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க இவங்க வெல்கம் பண்றதுக்கு. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா இவங்க சொன்னாங்க, போயிட்டு ஹலீஃபாவை பார்த்து வெல்கம் பண்ணி போட்டு, ஹலீஃபா, அமீர் முஃமினீன் அவர்களே, நீங்க போற சொசைட்டி இருக்குதே கொஞ்சம் ஹை ரேங்கல், கொஞ்சம் பெரியாக்கள், எனவே நீங்க இந்த இப்படி போனா சரி வர மாட்டா, கொஞ்சம் உடுப்ப மாத்திக்கோங்க, உங்களுடைய உடுப்ப மாத்திக்கோங்க. நீங்க ஒரு டிராவலர், பிரயாணியா வாரீங்க, யூனிஃபார்த்தை மாத்துங்கோ. சுப்ஹானல்லாஹ். எனக்கு தெரியும் பாப்பா, இந்த நாட்டில் சில மக்கள் இருக்கிறாங்க, ஓத்தெடுக்கிறதுக்காக வேண்டி லண்டனுக்கு போயிட்டு சூட் வாங்கிட்டு வந்துவாங்க. எது எடுக்கிறதுக்கு? எங்க தெரியுமா? ஹரட்ஸா என்ன சொல்லுவாங்க, என்ன மார்க்கெட் லண்டன் ஃபேமஸ். அதுல போயிட்டு சூட் வாங்கிட்டு வந்தாங்க. ஓத்தெடுத்து 4 நாள்ல மௌத் ஆயிட்டாங்க. எல்லாம் அமைச்சோம். எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா பேசிக்கிறாங்க, அல்லாஹ் அந்த சிம்பிளிசிட்டியை தருவானாக, அந்த எளிமையான வாழ்வு, ஏழ்மையான வாழ்க்கையில் எளிமையான வாழ்வு, இதை தருவானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, சொன்னாங்க இப்படித்தான் ஷர்ட்டை மாத்துங்கோ, இந்த ஷர்ட் அவ்வளவு சூட்டபிள் இல்ல, நீங்க போற இந்த ஆடியன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹை கிளாஸ் ஹை ரேங்கில் உள்ளாக்கள், உங்களோட உடுப்பையும் பார்ப்பாங்க, உங்களோட டையையும் பார்ப்பாங்க, உங்களையும் பார்ப்பாங்க, உங்களோட ட்ரெஸ் கோடையும் பார்ப்பாங்க, நீங்க கொஞ்சம் மாத்திக்கொண்டா நல்லா இருக்கும் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹாலித் பின் வலீதை பார்த்து சொன்னாங்க, நீ நபிக்கு ரொம்ப விருப்பமான ஒரு மனிதர், இல்லை என்றிருந்தா இந்த வார்த்தையை சொன்னதுக்காக வேண்டி உனக்கு ஒரு அடையாளம் விட்டிருப்பேன், லஜஅல்து ஃபீக நகாலன், அடையாளம் விட்டிருப்பேன். சொன்னாங்க, நஹ்னு கௌமுன், நாங்க ஒரு கூட்டம், நாங்க ஒரு கூட்டம், நாங்க எல்லாரும் ஒரு கூட்டம், அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம்,
இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான். எதை கொண்டு மட்டும்? இஸ்லாத்தை கொண்டு மட்டும். நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பார்ப்போம், உங்களை வித்தியாசம் தான் பார்ப்பாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் முஸ்லீம்களும் வந்திருக்கிறாங்களா நீதி கேட்டு? ஒரு ஜட்மெண்ட் ஒன்று படிச்சேன், ஒரு நீதியார், ஒரு பொம்புல நீதிபதி ஒன்று காலியில ஒரு கேஸுக்கு அவ கொடுத்த ஜட்மெண்ட பத்தி. ஜட்மெண்ட் அவ கேட்கிறா, 2 பேர் ஜட்மெண்டா கொடுக்கல, ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறா. நீங்க முஸ்லீம்களும் கோர்ட்டுக்கு வந்து வழக்கு பேசுறது பொருத்தமான கேட்டிருக்கிறாங்க. உங்களோட பள்ளியில முடிச்சு கொள்ளையில கேட்கிறா. யார் கேட்கிறது? ஒரு ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் வந்து கேட்கிறா. என்ன கேட்கிறா? இத உங்களுக்கு முடிச்சு கொள்ளையில நீங்கள் கோர்ட்டுக்கு வர தேவையில்லையே. அப்ப அவன் என்ன சொல்றான்? கோடு எங்களுக்கு உள்ளது, நீங்க கோர்ட்டுக்கு வர தேவையில்லை, உங்கள்கிட்ட மார்க் நீக்குது, உங்களுக்கு தானே நல்ல ஈஸியான கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட் குர்ஆன் உங்கள்கிட்ட இருக்குதானே, நீங்க ஏன் எங்கள்கிட்ட வாரீங்க? அவங்களே சொல்றாங்க, பாப்பா இந்த வரவான பள்ளிக்கு போங்கோ, குர்ஆனுக்கு போங்கோ. நாங்க சொல்றோம் இல்ல, அதுல எனக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்குது, நீ தான் தீர்ப்பு சொல்லணும். நாங்க என்ன சொல்றோம்? அதுல அநியாயம் செய்யப்பட்டிருக்கு, நீ தான் தீர்ப்பு சொல்லணும், சரியான தீர்ப்பு. நான் உங்களுக்கு வேணும்னு அந்த ஜட்மெண்ட் காப்பியை கேட்டீங்க, அந்த லோ, அந்த ஜட்ஜ் சொன்ன வார்த்தையை எழுதப்பட்டீங்க, அந்த வார்த்தை கேட்டீங்க கொண்டு சொல்லி. ஒன்று நல்லா வச்சுக்கோங்க, எங்க ஒரு பஸ்ல ஏறினாலும் கூட ஒரு முஸ்லீம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அவரு கொஞ்சம் பிரையாரிட்டி கூட, அவரை பார்க்கிற வித்தியாசமா தான். நீங்க நினைச்சவான உங்களை பார்க்கக்குள்ள என்ன பயங்கரவாதியா பார்க்கறது, அது எங்கட பார்வை. நாங்க நினைச்சிரு நான் தொப்பி போட்ட பயங்கரவாதி, அவன் நினைச்சிடலாப்பா. அவன் தார கண்ணியத்தை தருவான், அவன் தார கண்ணியத்தை தருவான். நாங்க இஸ்லாத்துல உறுதியாக இருந்தா அவன் உள்ளத்துல இஸ்லாத்தை பத்தி கண்ணியத்தை போடுவான். யார் உள்ளத்துல? யார் உள்ளத்துல? அவன் உள்ளத்துல. எனக்கு ஒயிட் ஹவுஸ் தொலையிலும், எனக்கு எல்லா இடத்திலும் தொலையிலும். ஆனா எனக்கு பயம், எனக்கு தொலை பயம், எங்களுக்கு வெட்கம் இல்ல, எங்கேனே தொலையிடும். கண்ணியம் தருவாங்க. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம். நாங்க ஒரு கூட்டம், இஸ்லாத்தை கொண்டு தான் எங்களை கண்ணியப்படுத்தி வச்சாங்க, வேற எந்த குடும்பம் தான். சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபமன் அராதல் இஸ்ஸ, யாராவது ஒத்தர், யாராவது ஒரு மனிதர் இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு மார்க்கமாக, வேறொரு வழியில உடுப்ப மாத்தி, ஷர்ட்ட மாத்தி, வேற என்ன கலாச்சாரத்தை மாத்தி, அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி, உங்களை மாதிரி நாங்களும் நடிச்சு கொஞ்சம் வாரோம் என்று சொல்லி யாராவது ஒருத்தர் வேறொரு வழியில கண்ணியத்தை தேடுவார் என்றிருந்தால், சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உன்னை கேவலப்படுத்துவான் என்று சொல்லல, உன்னை அல்லாஹ் நிச்சயமா கேவலப்படுத்திட்டான். ஆல்ரெடி டன், ஆல்ரெடி டன். நீங்க கேவலப்படுத்தப்பட்டவங்க. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உள்ள கேவலம் அந்த கேவலம் தான். இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொன்றில போய்த்து சொல்யூஷன் தேடினோம், அந்த சொல்யூஷன் ப்ராப்ளமா மாறிச்சுது. இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு வழியில போய்த்து பிரச்சனையை நெருங்கினோம், அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் ப்ராப்ளமா மாறிச்சு எங்களுக்கு. எனவே வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க யூதர்கள் என்றது மட்டுமல்ல, எங்கட வாழ்க்கையில முதலாவது இஸ்லாம் வரணும். உமர் அந்த கையில சாவியை கொடுத்தாங்க, கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது, சாவிய கையில கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு சாவி எடுத்தாங்க. அண்டைக்கு முடிவு செய்யறாங்க, இந்த சாவிய மறு எப்படி எடுக்கணும். யூதர்கள் பொல்லாதாக்கள், கண்ணியமா தந்தாங்க. அண்டைக்கு யோசிக்கிறாங்க, இந்த மறு எப்படி எடுக்க, திருப்பி எடுக்கிறப்படி. கொடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது போல திருப்பி எடுக்கும் ஒரு வழி இருக்குது. அதை விளங்கி வச்சிருந்தாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக, என்னையும் உங்களுடைய குடும்பங்களை பாதுகாப்பானாக, எங்களுடைய சந்ததி அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்றாங்க, கிதாபுகள் எழுதப்பட்டிருக்குது,
அவங்க சொன்னாங்க, 2 பாவத்தை இவங்களுக்கு மத்தியில் ஆமாக்குங்கோ. ஆமாண்டா ஸ்பிரிட் ஆக்கிடுங்க, பரத்திடுங்க 2 பாவத்தை. இந்த சாவி சும்மா கையில கிடைக்கும். ஒன்று, இவங்களோட ரத்தத்துல ஹராம் சேரணும். என்ன சேரணும்? இந்த பிளட்ல ஹராம் சேரணும். இன்றைக்கு யாருக்கும் சொல்லல ஏண்ட ரத்தம் ஹலால் என்று சொல்லி. வட்டி இல்லட்டி வட்டியில தூசி சரி இருக்கத்தான் செய்யுது. வட்டி இல்லட்டி வட்டியில தூசி சரி. காபத்துல்லாவை கட்டுறதுக்கு போடுற பட்ஜெட் இருக்குது, காபத்துல்லாவுடைய டெவலப்மெண்ட் போடுற பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்டுக்குள்ள எக்கானமிக் கன்செப்டும் வட்டி தான். ஏன் சவுதி அரேபியாவுடைய சென்ட்ரல் பேங்க் இஸ்லாமிக் சென்ட்ரல் பேங்க் இல்லையே? சவுதி அரேபியாவுடைய இஸ்லாமிக் பேங்க் சென்ட்ரல் பேங்க் என்ன? அதுவும் கன்வென்ஷனல் பேங்க் தான். அந்த கன்வென்ஷனல் பேங்க்ல ஜெனரேட் பண்ற மணியாலத்தான் காபத்துல்லாவுக்கும் பஜர் ஒதுக்குறாங்க, ஹரத்துடைய இமாமுக்கு சப்பரம் கொடுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்புல ஹராத்த கலந்துட்டா அது மறுபக்கத்தான் வேலை செய்யும். இந்த உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் ஹலாலாகணும். இதுக்குத்தான் சில உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க காட்டுக்கு போறோம், துறவியாக வாழ போறோம், இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிர்நீச்சல் போடேறாது. 2வது எழுதினாங்க, சொன்னாங்க, அவங்களோட கண்ண பாவம் செய்ய வைங்க. என்ன செய்யுங்க? கண்ண பாவம் செய்ய வைங்க. இது 2 நடந்தா சாவி சும்மா கையில கிடைச்சும். எக்கானமியை கையில் எடுத்தாங்க, பேப்பர் மணியை உருவாக்கினாங்க, இன்ட்ரெஸ்ட்ல தான் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் உலகத்தில் எக்கானமியை டெவலப் பண்ணினாங்க. இன்னைக்கு எக்கானமி செய்யறவங்க, எக்கானமி படிக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா எக்கானமிக் சிஸ்டமும் தெரியும். ஆனா இஸ்லாமிக் எக்கானமி தெரியாது. அந்த சிஸ்டம் தெரியாத அளவுக்கு எங்களை ஆக்கிட்டாங்க. அந்த சிஸ்டம் தெரியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. 2வது, எங்கட கண் பாவம் செய்து எங்கட கோஆபரேட் கல்ச்சரல், எங்கட ஸ்கூல் என்வாயர்மெண்ட், எங்கட ஸ்போர்ட் மீட்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குண்டா எல்லாமே பாவத்துக்குரிடமாக மாறிட்டுது. அதுல தான் பாவம் நடந்து கொண்டே இருக்குது. பள்ளிக்கு வந்துட்டு போற வழியும் பாவம், பள்ளிக்கு வார வழியும் பாவம். ஹரத்துக்கு போற வழியும் பாவம், ஹரத்திலிருந்து வார வழியும் பாவம். எஹ்ராம் கட்டிக்கொண்டு போறோம், பாப்பா எஹ்ராம் கட்டிக்கொண்டு போறோம், பிளைட்ல பறக்கிறோம், சொல்றோம் சவுதி அரேபியன் விமான என்ன பிளைட். யாரு பாப்பா சேவ் பண்ண வராங்க? யாரு வராங்க? யாரோட பேசுறோம்? அங்கே ஜினாவத்தான் ப்ரோமோட் பண்றாங்க. அங்கே ஒரு வகையான ஜினாத்தான் ப்ரோமோட் பண்ணப்படுகிறது. இது பெண்களுக்குரிய தொழில் அல்ல, இது பெண்களுக்குரிய தொழில் அல்ல. சகோதரியே, தாயே, நீ இதுக்குள்ளவர் அல்ல. அங்க டீ சேவ் பண்ணினா நாங்க சொல்ற மோடரேட் சொல்லி, வீட்டுல ஹவுஸ் வைஃப் ஆயிருந்து டீ சேவ் பண்ணா, பிளைட்ல சேவ் பண்ணினா பிளைட்ல வந்து அவங்க வந்தா நாங்க சொல்ற வெரி மோடரேட். இப்ப எங்க சொசைட்டி நல்ல ஸ்டாண்டர்ட், எல்லாத்துக்கும் ஒத்தி பிளஸ் ஆயிட்டாங்க. அதே வேலையை வீட்டுல செஞ்சா என்ன செய்வது? அதே வேலையை வீட்டுல செஞ்சா ஹவுஸ் வைஃப் கொஞ்சம் மோடரேட் இல்லாத ஆக்கள். என்ன உலகம் அப்ப இது? இவனுக்காவது போயிட்டு என்ன படுக்கிறவன பெட்ஷீட்டால போத்திட்டு வந்தா மாஷா அல்லாஹ் மிச்சம் நல்லம். வீட்டுல புள்ள தூங்குது, அந்த புள்ளைய தூக்கமாக்கினா இவங்க ஹவுஸ் வைஃப். இஸ்லாத்துல டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு சொன்னாரு, இஸ்லாத்துல ஹவுஸ் வைஃப் இல்ல. ஹவுஸ் வைஃப் என்ற வார்த்தை இஸ்லாமிய முறைப்பிரகாரம் இல்ல. இஸ்லாத்தில் என்னைக்கு சொன்னா ஹவுஸ் மேக்கர்ஸ். என்னைக்கு ஹவுஸ் மேக்கர்ஸ், ஹவுஸ் வைஃப் அல்ல, ஹவுஸ் மேக்கர்ஸ். நான் ஹவுஸுக்கு சிஇஓ. இந்த வீட்டினுடைய நிர்வாகம் இந்த கையில. இந்த வீட்டுள்ளுக்கு இருந்து இமாம் ஷாவி வெளியாகுவாரு, இந்த வீட்டுள்ளுக்கு இருந்து முஹீத்தின் அப்துல் காதிர் ஜெலானி போன்ற வெளியாகுவாங்க, இந்த வீட்டுள்ளுக்கு இருந்து குர்ஆனுடைய ஹுஃபாஸ் வெளியாகுவாங்க, இந்த வீட்டுள்ளுக்கு இருந்து நான் ஒரு லீடர், லீடரை உருவாக்குற லீடர், லீடர் உருவாக்குற லீடர். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கையில கிடைச்சிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு என்வாயர்மெண்ட் உருவாக்குவானாக. அதனால கண்
இது காபத்துல்லாவுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய சாவியை கொடுத்துட்டு திட்டம் திட்டினாங்க. திட்டம் தீட்டியது போல எப்படி கையில சாவியை தந்தாங்களோ அதே மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாம சாவிய மறுவ எடுத்துக்கொண்டாங்க. அதுக்கு பிறகு ஸலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் மீண்டும் அந்த சாவி எடுத்து தந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த சாவியை மறுவ நாங்க கையில கொடுத்துட்டோம். இது ஒரு சரித்திரம். ஏன் கொடுத்தோம்? என்ன வீழ்ச்சி? ஆச்சரியமானது. உமர் மௌலானா சொல்லுவாரு, இஸ்ரேலிக்குது இன்றைக்குத்தான் பெருசாகிட்டது. 1940களுக்கு பிறகு வந்த ஒரு குடியேற்றம். அதுக்கு முந்திக்கல்ல. சுப்ஹானல்லாஹ். அந்த வாதி, அந்த பள்ளத்தாக்கு, அந்த 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 லேண்ட், எப்படிப்பட்ட லேண்ட், என்ன செய்யறாங்க, எப்படிப்பட்ட கல்டிவேஷன், எப்படிப்பட்ட ரோசா பூக்கள் உருவாகுது, அங்கிருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளவு பூ அனுப்புறாங்க, இதை பத்தி எல்லாம். ஏண்டா குர்ஆன் நேரடியாக சொன்ன பூமி அந்த பூமி. குர்ஆன் ஒரு பூமி, அந்த பூமியை பத்தி சொல்லுது. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி இருக்கிற பூமிக்குதே, இந்த பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. யார் சொல்றான்? யார் சொல்றான்? அல்லாஹ். பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள பூமி பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. அந்த பரக்கத்துடைய தன்மை எந்த அளவுக்குண்டா, என்ற கண்ணால பார்த்திருக்கிறேன். மிஸ்ர் இருக்குதே, மிஸ்ர் அன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் கூட அது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றியுள்ள பூமி தான். ஏன்னா ஒரு போர்டரை க்ராஸ் பண்ணா மஸ்ஜிதுல் அக்ஸா. இது ஈஜிப்ட். ஒரு கோவா 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ ஒரு கோவா. ரோமன் எம்பையர் காலத்தில் மிஸ்ருக்கு சொல்றது மில்கி கவ். என்ன சொல்றது? மில்கி கவ். அதனுடைய நைலுடைய தண்ணீருடைய தன்மை வித்தியாசம், அங்கிருக்கிற ஃப்ரூட்ஸ் வித்தியாசம். அதனாலதான் பாருங்க, இந்த எகிப்த் காராக்களுடைய உடம்பு வித்தியாசமா தணிக்கும். பால் வித்தியாசமான பால். அது பரக்கத்து செய்யப்பட்ட பூமி. இன்னைக்கு அந்த பூமி எடுத்துக்கொண்டாங்க. அந்த பூமி எங்க கையில இல்ல. நான் நினைக்கிறேன் யூடியூப்ல இருக்குது, இஸ்ரேலுடைய எக்கானமி சொல்லி சில கிளிப்ஸ் இருக்குது. அதுல எங்கட ஆட்கள் சுப்ஹானல்லாஹ். நான் சென்ற நோம்புல கூட எனக்கு ஒருத்தர் கொண்டு வந்தார், கிஃப்ட் கொண்டு வந்தார், ஈச்சப்பழம் 5 கிலோ ஈச்சப்பழம், நல்ல ஒரு பாக்ஸ். சாப்பிட்டோம் இல்லை? சரி, கீழுக்கு என்ன போட்டுக்குது, மேட் இன் இஸ்ரேல். நாங்க நோம்பு திறக்கிறதுக்கு பாவிக்கிற யார்ட ஈச்சப்பழம்? இஸ்ரேல் ஈச்சப்பழம். மிச்சம் அழகா பேக் பண்ணி சும்மா எது உள்ளுக்கு ரூமா இது பண்ணி இது ஆச்சரியமா, ஆச்சரியம். சைஸ் பெரிய சைஸ். அதுக்கு போட்டிக்குது சுலைமான் தம்ர். சுலைமான் எங்கட பூமி. ஆனால் அங்க அந்த மக்கள் படக்கூடிய கஷ்டம், படக்கூடிய அவதிகள், படக்கூடிய பிரச்சனைகள், படக்கூடிய செய்யக்கூடிய சித்திரவதைகளை பார்த்தால் ஆச்சரியமானவங்க, இறக்க சுபாவம் இல்லாதவங்க. குர்ஆன் சொல்லுது, நபிமார்களை கொண்டு குவித்தவங்க, நபிமார்களை கொலை செய்தவங்க. நபியேயே கொலை செய்தவன் உம்மத்தை கொலை செய்ய மாட்டானா? பாமர்களை கொலை செய்ய மாட்டான். இது குர்ஆன்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மைகள். அதனால தான் யூத சமூகம் எப்பயுமே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் பொறாமப்பட்டவர்களாகவே, துரோகம் செய்தவர்களாகவே, சூழ்ச்சி செய்தவர்களாகவே ஆதி தொட்டு இன்று வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இனி என்றுமே இருப்பாங்க. அது மாற மாட்டாது. இது அல்லாஹுடைய சுன்னத்து, இது அல்லாஹுடைய நடைமுறை. அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்க பலி கொடுத்திருக்கிறோம். ஆனா இது எப்படி திருப்பி கிடைக்கும் என்றால், மீண்டும் ஒரு ஸலாஹுத்தீன் அய்யூபி வரணும். மீண்டும் ஒரு ஸலாஹுத்தீன் அய்யூபி வரணும். ஒரு விஷயத்துல மிக தெளிவாக சொல்றேன், ஒரு கோல் பெய்த்து நாங்க போடணும்டா 2 நோக்கம் யாருக்கு இருக்குமோ அவங்க கோல் போட மாட்டாங்க. நல்லா யோசிச்சோம். 2 நோக்கம் யாருக்கு இருக்குமோ அவங்க ஒன்றை சாதிக்க மாட்டாங்க. கிளியர் இன்டென்ஷன் ஒன்று தான், இதைத்தான் அடைய போறேன், இதைத்தான் அடைய போறேன், அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் தான் எனக்கு வேணும் என்ற நோக்கத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போனா அவருக்கு அது கிடைக்கும். இல்ல அதுவும் வேணும், நல்ல பயம் பண்ணவும் பழகலாம் என்று போனா 2ம் கிடைக்காது.
ரெண்டும் கிடைக்கும். ஒரு நோக்கம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். அதனால நான் சொல்லுவேன், ஹதீஸ் தந்திருக்கிறேன், புகாரியில் வரக்கூடிய முஸ்லிம்ல கூடிய ரிவாயத்து, ஒரு நபி யூஷா பின் நூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் போறாங்க ஜிஹாதுக்கு. போறதுக்கு ஜமாத் ஆயத்தம். அந்த ஜமாத்தை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, நல்ல விஷயம், ஆனா 3 பேர் என்னோட வரக்கூடாது. எத்தனை பேர்? 3 பேர். இது ஒரு நபியினுடைய சட்டம். இது 3 பேருடைய வருகையை நாம் விரும்பல. நீங்க இருக்கிறதுனால எங்கட போக்கஸ் ஒன்றா இருக்க மாட்டா, போக்கஸ் வித்தியாசமாகும். சொன்னாங்க, என்ன யாரு யாரு? வட்டி சாப்பிடுறாள், ஜினா செய்யறாள் சொன்னாங்களா? இல்ல, அதை சொல்ல இல்ல. ஏண்டா நீங்க வந்திருக்கிறீங்க நல்லவங்க. சொன்னாங்க 3 விஷயம். ஒன்று சொன்னாங்க, ஒருத்தருக்கு ப்ரொபோசல் ஒன்று நடந்திருக்குது, இன்னும் கல்யாணம் முடிக்கல, அவர் வரவானம். ப்ரொபோசல் முடிஞ்சு கல்யாணம் நடக்கல, நீங்க வரவானம். ஏன் காரணம்? நீங்க அங்க இருந்து கொண்டு இங்கதான் எங்க இருப்பீங்க? எப்ப முடியும்? எப்படி கல்யாணம் செய்யறது? அப்ப SMS இல்லையே. இப்ப ஒவ்வொரு ரக்காத்திலும் SMS போகுது. தொழுது முடிஞ்சு சலாம் கொடுத்து முடிஞ்சு போன பாக்குற பார்த்தா அதுல SMS உண்டிக்கும். சுப்ஹானல்லாஹ். இந்த லோஹர் கொத்தர மீட் பண்ண பள்ளியில புள்ளே உண்ட சொன்ன தொழுது முடிஞ்சு வரக்குள்ளே ஹஸரத் எனக்கு SMS துஆ செய்து SMS வந்திக்குது. தொழுதோட துஆ செய்து SMS எப்படிக்கும்? சுப்ஹானல்லாஹ். தொழக்கூட ஷைத்தான் உட்றான் இல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழக்கூட சிந்தனை வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனை. தொழக்கூட கூட அந்த SMS வருது, என்னையும் உங்க துஆல ஞாபகம் வச்சுக்கோ. இது யாரு உம்மா அனுப்பில்ல, இது உம்மா அனுப்பில்ல வாப்பா, இது உம்மா அனுப்பினா மாஷா அல்லாஹ், அந்த உம்மக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நாங்க வாழ்ற யுகம் இது, நாங்க வாழ்ற காலம். அதனாலதான் சொல்றேன், எதிர் நீச்சல் அடிங்கோ. தண்ணி போற பக்கத்துக்கு போறது ஸ்விம் அல்ல. தண்ணி போற பக்கத்துக்கு போறது என்ன இல்ல, ஸ்விம் அல்ல. ஸ்விம் என்ன செய்யணும்? ஸ்விம் பூல்ல போயிட்டு ஸ்விம் பண்ற ஸ்விம் இல்ல வாப்பா. ஸ்விம் பூல்ல போயிட்டு யாருக்கு ஸ்விம் பண்ணேலும் கொஞ்சம் கால் அடிச்சா போயிட்டுலாம். 3 ஸ்விமிங் ஒன்றிக்கு தண்ணி போற பக்கத்துக்கு போறது. அவர் போவார், பிரச்சனை இல்லை. அவரு காலும் நோகாது கையும் நோகாது, எக்ஸசைஸ் செய்ய மாட்டாரு. எங்கேயாலும் போயிட்டு தண்ணி ஸ்பீடான அடிபட்டு செத்துடுவாரு. இந்த மொண்டிக்கு என்ன, சும்மா உள்ள தண்ணீர நீரது ஓரளவு கஷ்டம். ஆக கஷ்டம் தெரியுமா? ஸ்விம்ல என்ன எதிர் தண்ணி போகுது அந்த பக்கம், நான் இந்த பக்கம். நீங்க எல்லாரும் இந்த நெட்வொர்க் பாவத்துக்கு பாவிக்கிறீங்க, நான் இந்த நெட்வொர்க் நலவுக்கு பாவிக்க போறேன். நீங்க எல்லாரும் இந்த டெக்னாலஜி ஹராத்துக்கு பாவிக்கிறீங்க, நான் இந்த டெக்னாலஜி தீனுக்கு பாவிக்க போறேன். எதிர்நீச்சல். எதிர்நீச்சல். யார் எதிர்நீச்சல் அடிப்பாங்களோ அவங்க வெற்றி பெறுவாங்க, அவங்க சேஃபாக இருப்பாங்க, அவங்க பாதுகாப்பாங்க. ஏண்டா மனிதனுக்கு அதை செய்யணும், அல்லாஹ் மனிதனுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார். அப்ப சொன்னாங்க, யூஷா பின் நூன் சொன்னாங்க, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்குது, ஆனா இன்னும் கல்யாணம் முடிக்கல, நீங்களும் வரவானம். 2வது சொன்னார், ஒருத்தர் வீடு கட்டிட்டாரு, வீட்டு குடிபூரல்ல, நீங்களும் வரவானம். என்ன மனிதன் வாழ்க்கையில கல்யாணம் ஒரு மிக முக்கியமான உண்டு. 2வது என்ன, ஒரு வீடும் மிக முக்கியமான உண்டு. ஒரு வீடு கட்டுறது அவருடைய ஒரு கோல், ஒரு அச்சீவ்மெண்ட். அதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ள குடிபூரல்ல, நீனும் வந்துடாது, நீனும் அங்க இந்த வேலையை முடிச்சுட்டே வாப்பா. 3வது சொன்னாங்க, அது ஒரு வாகனம். சொன்னாங்க, ஒருத்தர் ஒரு வாகனம் ஒரு ஒட்டகம் வாங்கி இருக்கிறாரு, ஆனா அந்த ஒட்டகம் குட்டி போடு இருக்குது, இப்ப இன்னும் குட்டி போடல, அவரும் வந்துட வானம். என்னோட நீய கொண்டா இருக்க மாட்டார். 2 எப்பயுமே அங்கே இங்கே செதறண்டு இருக்கும், அங்கே இங்கே 2 பக்கம் இருக்கும். நீங்க வந்து ஒரு கோல் போட மாட்டீங்க. இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை அடையணும் என்று விரும்புறவங்க, அவங்களுடைய நியத்து மிக கிளீனா இருக்கணும், கிறிஸ்டல் கிளியர். அதுல எந்த விதமான வேறொன்றும் இல்ல. அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், நான் இதை அடையணும் என்ற நோக்கம் யாருக்கு இருக்குமோ அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்வான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் விளக்கத்தை நசீபாக்குவானாக, உண்மையை உண்மையாக வழங்கப்படுத்துவானாக, ஹக்க ஹக்காக வழங்கப்படுத்துவானாக. நாங்கள் இன்றைக்கு யூதர்களை பத்தி பேசியிருக்கிறோம், யூத சகோதரர்களை பத்தி பேசியிருக்கிறோம். அதை நாங்கள் உள்ளத்தால மனதால அவர்களுக்கும் ஹிதாயத்தை தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். அவர்களும் முஸ்லீம்களாகணும், அவர்களும் சுவர்க்கத்துக்கு போகணும், அவர்களும் நாளைக்கு நபியினுடைய உம்மத்தாக இருக்கணும். அப்துல்லாஹ் இப்னு சலாம் யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், யூத குடும்பத்தில் பிறந்து யூத மத தலைவராக இருந்து
நபியினுடைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட எத்தனையோ யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்களாக பிறந்து யூத சமூகத்தில் வாழ்ந்து யூத மதத்தினுடைய தலைவர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு அல்ல. குல் ஜாஅல் ஹக், உண்மை வந்து விட்டது. வஸஹகல் பாத்தில், பாத்தில் அழிந்து விட்டது. வகானல் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக பாத்திலுக்கு எந்த விதமான ஃபவுண்டேஷனும் இல்ல. பாத்திலுக்கு என்ன இல்ல? ஃபவுண்டேஷன் இல்ல. கொஞ்சம் பேசுங்கோ, அப்படியே நெஞ்சிடும், அது ஆடிடும். குல் ஜாஅல் ஹக், உண்மை வந்துட்டது. வஸஹகல் பாத்தில். எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமாக சொல்றேன், நாங்க ஒரு நாளும் பதுவா செய்ய மாட்டோம். நாங்க பதுவா செய்யக்கூடிய மக்கள் அல்ல, நாங்க சாபமிடக்கூடிய மக்கள் அல்ல, நாங்க லானத் செய்யக்கூடிய மக்கள் அல்ல. நாங்க ஒன்று மட்டும் சொல்லுவோம் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாரும் நபியினுடைய உம்மத்து. யா அல்லாஹ், யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் ஓண்ட அடியார்கள். யா அல்லாஹ், நபியினுடைய உம்மத்து. யா அல்லாஹ், இவர்களுக்காக வேண்டி நபி அழுதிருக்கிறாங்க. யா அல்லாஹ், இவர்களை பற்றியும் நபி கவலைப்பட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களால இவர்களுக்கு ஹிதாயத் நசீபாகல்ல, உன்னுடைய தனிப்பட்ட கிருபையை கொண்டு இவர்களுக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கிடுவாயாக, இவர்களையே முஸ்லீம்களாக்கிடுவாயாக என்ற துஆவை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அவங்களுக்கு பதுவாசரத்துக்கு முன்னால, அநியாயக்காரனை பார்த்து பதுவா செய்யலும், அநியாயக்காரனுக்கு சாபமிடலும். ஆனா சும்மா உள்ள மக்களுக்கு எப்படி வாப்பா சாபமிட போறோம்? நம்முள்ள பள்ளியை உடைச்ச எத்தனை பேரு? பள்ளிய வந்து உடைச்சவனுக்கு சாபம் பண்றது நியாயம் என்று சொல்லேலும், சும்மா உள்ளவனுக்கு எப்படி பதுவா செய்யலும்? நாங்க பதுவா செய்யும் போது துவா கேட்டோமா? நாங்க எப்பயாவது போயிட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தோமா? எப்பயாவது போயிட்டு குர்ஆன்? எத்தனையோ பேரு நன் முஸ்லிமுக்கு வட்லா பக்கம் கொடுத்திருப்பாங்க, புரியாணி சாகம் கொடுத்திருப்பாங்க, சாக்லேட் கொடுத்திருப்பாங்க, இன்னும் கொடுத்திருப்பாங்க, நான் சொல்ல விரும்பல, விஸ்கி போத்தலும் கொடுத்திருப்பாங்க. எத்தனை முஸ்லிம், எத்தனை காவிருக்கு குர்ஆன் சிங்கள குர்ஆன் எடுத்து கையில் கொடுத்தீங்க? இதையும் வாசிப்பாரு. ஒரு சிங்களத்தில் ஒரு ஆர்டிக்கல், சிங்கள புஸ்தகம் ஒன்றை கூட கையில் கொடுத்தீங்க, எத்தனை கொடுத்தீங்க? இதையும் வாசிப்பாரு. பௌத்த சகோதரருக்கு நல்ல இங்கிலீஷ் தெரியும், அவருக்கு யாராவது ஒருத்தர் எப்பயாவது ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து இதை நீ வாசிப்பாரே கொஞ்சம், இதுவும் இஸ்லாத்தை பற்றி உள்ளதான் என்று கொடுத்திப்போமா? ஒரு பெருநாள் வருகிறது, மட்லாப்ப கோப்பை கொடுங்கோ, அதோட சேர்த்து ஒரு குர்ஆனையும் கொடுங்க பார்ப்போம். இந்த நாட்டில் நாங்க செஞ்ச தவறுகள் ஏராளம் இருக்குது. இந்த நாட்டில் 1200 வருஷம் 300 வருஷம் நாங்க வாழ்றோம் என்று பெருமையா சொல்லிக் கொள்றோம். ஆனா 1965 தான் குர்ஆன் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. எத்தனைல 1965 தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, 72 தான் முடிவுபட்டுச்சு. 40 வருஷத்துக்கு முந்தித்தான் குர்ஆன் சிங்கள மொழியில வந்துட்டது. ஆனா இன்னமும் பிரச்சனை முடியல. என்ன அரபெழுத்துள்ள குர்ஆன சிங்களாக்களே கொடுக்கலுமான்னு கேட்கிறாங்க. இன்னும் பிரச்சனை. ஆனா பைபிள் இன்ஜீல் இது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு 1938. அதுக்கு முந்தி பைபிளுடைய பாட் ஜுசுக்களாக, அதாவது ஒளிம்பொலிமாக சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒத்தருக்கும் தெரியாம இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட் லீக்குது. நாங்க சமூகத்தில் வாழக்கூடிய இடத்துல பதுவா செய்த சமூகம் வைக்காம நாசமா போன்று பதுவா செய்யாம நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்? அல்லாஹ்ட்ட உள்ளத்தால துவா கேட்போம். அல்லாஹ் இவனுக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், எனக்கு பேய்த்து வாய் திறந்து சொல்ல ஏலா, எனக்கு பாச பிரச்சனையாக இருக்குது, பாச தேவையில்லை, தீனுக்கு தாவத்து கொடுக்க பாச தேவையில்லை, என்ற அஹ்லாக்கு போதும், என்ற குணம் போதும், என்ற பண்பாடு போதும். எனவே அன்பாக சொல்றேன், இரக்கமா சொல்றேன், இந்த விஷயத்தை கவனம் செலுத்துங்கோ. இதுல வெறுமனே ப்ரொடெஸ்ட் பண்ணி, வெறுமனே கண்டம் பண்ணி எழுதி, கிரிட்டிசைஸ் பண்ணி பேப்பர்ல ஆர்டிக்கல் எழுதி எதுவுமே நடக்க போறல. எங்கள நாங்க உள்ளத்தால் இவங்களுக்கு துவா செய்து இவர்களையும் அரவணைச்சு கொள்ளாத வரையில எதுவுமே நடக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அஹ்லாக் நசீபாக்குவானாக, அந்த பண்பாட்டை நசீபாக்குவானாக, அதுக்குரிய மக்களாக எங்களை வாழ வைப்பானாக. For more lectures, visit slhub.com.